மிக அவசியமானது என்னன்னு சொன்னால், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற துவா. இந்த துவா பாக்கியம் நிறைந்தது, தொடராக செஞ்சிட்டு இருக்க வேண்டியது. இந்த துவாவை நாங்கள் சுருங்கி விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்பம் உண்டாகுது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல உம்மாக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும்னு துவா செய்கிறாங்க. அப்படி ஆம்பளை புள்ள கிடைச்சா பைத்துல் முக்கதிஸுக்கு அந்த பிள்ளைய நேர்ந்து விடுறதா நினைக்கிறாங்க. கிடைச்சது பொம்பளை புள்ள. அப்போ கவலைப்படுறாங்க, பொம்பளை பிள்ளையண்டு. பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க, இன்னி சம்மை துஹா மரியம், இந்த பிள்ளைக்கு நான் மரியம்னு பேர் வைக்கிறேன்னு பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சுட்டு அவங்க செஞ்ச முதலாவது வேலை, இன்னி உயீதுஹா பிக வதுர்ரியதஹா மின ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் மரியம் என்கிற இந்த பிள்ளையையும் அந்த பிள்ளையினுடைய சந்ததியையும் ஷைத்தானை விட்டு நீ பாதுகாக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். புள்ள கிடைச்சா கைப்பிள்ளையா இருந்தா நாங்கள் அந்த பிள்ளைக்கு நோய் வராமலிக்க துவா கேட்போம். அந்த பிள்ளைக்கு ஷைத்தான் கெடுத்துடக்கூடாதுன்னு நாங்கள் துவா கேட்க மாட்டோம். ஏன்னா அது சின்ன பிள்ளை, ஷைத்தான் கெடுக்காதுன்றதால. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா துவா கேட்குறாங்க, எப்படின்னா யாரெல்லாம் இந்த பிள்ளைக்கும் ஷைத்தான் வரக்கூடாது, இந்த பிள்ளைக்கும் ஷைத்தான் வந்துடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் யாருமே புள்ள பெற்றோடனே பேர பிள்ளைக்கு துவா செய்ய மாட்டோம். ஆனால் அவங்க குழந்தை கிடைச்ச உடனே யாரெல்லாம் இந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை, இந்த பிள்ளைக்கும் கூட ஷைத்தான் பிடிக்கக்கூடாது என்று ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. மூமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களையும் வதுர்ரியத்தனா, அதாவது எங்களுடைய சந்ததிகளையும், சந்ததினா என்ற புள்ளட புள்ளன்னு வரக்கூடிய பரம்பரைக்கு சொல்றது, எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கிரு. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீங்களுக்கு இமாமா ஆக்கிரு. எங்களோட புள்ள நல்ல பிள்ளையா ஆயிக்கொண்டு இல்லை, நல்லவங்களை வழி நடத்துகிற பிள்ளையா இருக்கணும் என்று பெற்றாருக்கு துவா கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறார். எங்களோட பிள்ளைய கண் குளிர்ச்சியாக ஆக்கணும்னு நாங்கள் கேட்கல, அதனால் புள்ள வளருது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிள்ளைய பார்க்க சந்தோஷமாக இருக்குது. புள்ள வளர்ந்ததுக்கு பிறகு அந்த புள்ளோட நட பிடிக்குதில்லை, அந்த புள்ளோட பேச்சு பிடிக்குதில்லை, அந்த புள்ளோட உடை பிடிக்குதில்லை, அந்த புள்ளத்தில் குணபாவம் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கிறதில்லை. நிறைய வாப்பாமாருக்கு மகன்மாரை பார்க்கவே விருப்பம் இல்லை, வெறுப்போடு இருக்கிறாங்க. என்ன செய்ய, பெத்த பிள்ளைக்கு தின்ன கொடுத்தாகன்றது இருக்கிறாங்க. பிள்ளைய பார்த்தா கண் குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படி இல்லாத நிலை இருக்குது. அதை துவா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகளும் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்களை வழிநடத்தக்கூடிய இமாம்களாக இருக்கணும், இப்படி துவா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறார். நாங்கள் இந்த துவாவையும் கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த துவா குர்ஆனில் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாக ஆக்கிருன்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் நபி யாருன்னு கேட்டால் அவர் ஒரு நபி. அவருக்கு 2 புள்ள, ஒன்று இஸ்மாயில் நபி, மற்றது இஸ்ஹாக் நபி. பெற்றது 2மே நபிமார. ஆனால் நானும் என்னுடைய பிள்ளைகளும் அதாவது தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய தொழுகைக்காக எவ்வளோ துவா கேட்க வேண்டியிருக்குது, இதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்குது. இந்த உலகத்திலேயே சிலை வணக்கத்துக்கு எதிராக மிக தீவிரமாக செயல்பட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க அளவுக்கு எந்த நபிக்கும் அல்லாஹ் கடமையாக்கலை. அவங்க தான் தீவிரமாக சிலை வணக்கத்தை எதிர்த்திருக்கிறாங்க. அந்த நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, வஜ்னுப்னி வபனிய அந்நாபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்துரு, தூரமாக்கிருன்னு கேட்டுறாங்க. நாங்கன்னா என்ன நினைப்போம், எங்கட புள்ள சிலை வணக்கத்தில் போகிறதா, ஒரு நாளும் போகாது, இப்படி ஒரு நிலையில் இருப்போம். ஆனால் இப்ராஹிம் நபி 2 நபிமாரை பெற்று போட்டுட்டு அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க சிலை வணக்கத்தில் போயிடக்கூடாதுன்னு துவா கேட்குறாங்க. அப்போ எங்கட பிள்ளைகள் ஹராத்தில் போயிடக்கூடாது, தூளுக்கு போயிடக்கூடாது, கெட்ட பாவனைக்கு போயிடக்கூடாது, அனாச்சாரங்களில் போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு கரிசனையாக நாங்கள் துவா கேட்க வேண்டியிருக்குது.
இந்த துவாவில் நாங்கள் விடக்கூடிய குறைபாடு எங்களுடைய பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் வரும். பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் உம்மாமார்ற துவா. குறிப்பாக உம்மாமார் பதுவா செஞ்சு பழகிறாங்க. பிள்ளைகள் கரைச்சல் பண்ணக்குள்ள நாசமாக போவாய், அரபா போவாய், தொலைஞ்சு போவாய், இந்த மாதிரி திட்டுற பழக்கம் இருக்குது. நீங்கள் திட்டுற நேரத்தில் மலக்குகள் ஆமின்னு சொன்னாங்கன்னா பழிச்சிடும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சில மலக்குமாரை வச்சுக்கிறாங்க, பூமியில் சுற்றிட்டே இருப்பாங்க. யாராவது துவா கேட்டால் ஆமின்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை சூழ இருந்து கொண்டு கெட்ட பிரார்த்தனை செய்கிறத தடுக்கிறாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய ஜனாசாவுக்கு போகிறாங்க. அவங்க சில கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தைன்னா ஒன்றை விட்டுட்டு என்ன எடுத்துருக்கலாமே என்கிற மாதிரி பேசுகிற பழக்கங்கள் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் இறந்தவருக்காக துவா செய்யுங்க, மலக்குகள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஆமின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நலவா கேட்டிங்கன்னா நலவா அமையும், கெடுதியாக கேட்டிங்கன்னா கெடுதியாக அமையும் சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு கெட்ட பதுவா செய்கிற போக்கு கட்டாயமாக நம்ம தவிர்க்க வேண்டும். அவங்களுக்கு துவா செய்யணும். அந்த துவா மிக பெரும் பாக்கியமுடையதாக இருக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சின்ன வயசில் கண் பார்வை தெரியாமல் இருந்தாங்க. அவங்களோட உம்மா அவங்களுக்கு கேட்ட துவா அவங்க சொல்லுவாங்க. பிறகுதான் அவங்களுக்கு கண் பார்வை வந்துச்சு. என்னுடைய தாயினுடைய துவாவினுடைய பரக்கத்தான்னு சொல்லுவாங்க. ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அண்மை காலம் வரையும் சவுதியில் இருந்த பெரிய ஒரு மார்க்க அறிஞர். பார்வை உள்ளவராக இருந்து இடைவெளியில் அவருக்கு பார்வை இல்லாமல் போச்சுது. அவங்களோட உம்மா இப்பவும் துவா செய்வாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையினுடைய பார்வையை நீ எடுத்துட்டாய், என்னுடைய பிள்ளைக்கு அறிவு பார்வையை திறந்து கொடு, அவரோட அறிவை விசாலமாக்கி கொடு என்று துவா கேட்பாங்களாம். ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், வாசிக்க இயலாது, கண் தெரியாது, பிறர் வாசிக்க வச்சு கேட்டு அதிலிருந்து அவங்க சட்டம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட படித்து மார்க்கத்தில் தெளிவானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்மை காலத்தில் வரைக்கும் சவுதியினுடைய மார்க்க தீர்ப்பு சொல்கிறவராக இருந்து மரணித்தவர். கண் பார்வை தெரியாது. அல்லாஹ் அவருக்கு ஞாபக சக்தி எப்படி கொடுத்தாண்டா, ஒருவர் கதைச்சிட்டு போய் பல நாட்களுக்கு பிறகு சலான் சொன்னாலும் இவர் தானேன்னு கேட்பாராம். வாய்ஸ் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரியான இதுக்கு அவனுடைய தாயினுடைய பிரார்த்தனை காரணம்னு சொல்லுவாங்க. எனவே பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அதிகமாக துவா செய்யுங்க. அந்த துவா தான் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு